வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த தக்காளி குருமா ஒரு ஸ்பெஷலான குருமா. இந்த குருமாவை நாங்கள் சொல்கிற முறையில் செய்து எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா வேறு சைட் டிஷ்ஷே யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த குருமாவையே திரும்ப திரும்ப சப்பாத்திக்கோ தோசைக்கோ மற்ற எந்த டிஃபனுக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த குருமாவானது எப்படி செய்யப்படுகின்றது, இதில் என்னென்ன மசாலாவை நம்ம எப்படி சேர்க்குறோம், அந்த மசாலாவை எந்த பக்குவத்தில் நம்ம அரைக்க போகிறோம், அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை, மற்றும் இந்த தக்காளி குருமாவிற்கு தக்காளியோட நம்ம பட்டாணியை சேர்க்குறோம், வேறு என்னென்னலாம் சேர்க்குறோங்கிறதையும் நாங்கள் இதில் எப்படி சேர்க்குறோம், எப்போ சேர்க்க போகிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் நாங்கள் முழுசாக கூறியிருக்கோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் கருத்துக்களை எல்லாம் கூறுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல். இன்றைக்கி ஈவினிங் சப்பாத்தி பண்ணலான்னு இருக்கேன். சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால சரி தக்காளி வெங்காயம் வச்சு ஒரு குருமா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இதுக்கு நான் வீட்டில் கொஞ்சம் க்ரீன் பீஸ் இருந்ததுனால அதையும் அதில் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுட்டுருக்கேன். எல்லாம் சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதுனால 4 எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நல்ல பெரிய சைஸு தக்காளியாக இருந்ததுன்னா 3 போதும் உங்களுக்கு. ஒரு வெங்காயம். இந்த தக்காளி குருமாவுக்கு அரைச்சி விடுறதான சாமான்கள்லாம் சொல்கிறேன். இதில் நான் 1/2 கப்பு தேங்காய், அரையிலேருந்து 3/4 கப்பு, அதாவது 1/2 முடி தேங்காய்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு போட போகிறேன். முதல்ல நான் அரைக்க வேண்டியது தேங்காய். இந்த மசால் சாமான்கள் என்னென்ன அரைக்கிறேன்னு சொல்லிடுறேன். தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். 1 ஸ்பூன் இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுருக்கேன். ஒரே ஒரு பட்டை, கடல் பாசி, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 3 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த பிரிஞ்சி இலை வதக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது இதோட ஒரு பச்சை மிளகா போட்டு அரைக்க போகிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா அதோட சேர்த்து அரைக்க போகிறேன். ஏன்னா சில்லி பவுடர் போடுறதுனால பச்சை மிளகா இந்த காரம் போகும். வேணாம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னா நீங்கள் கூட 200 மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டும் வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு வதக்கி தான் பண்ண போகிறேன். அரைச்சி பண்ண போகிறது இல்லை. இதோட பச்சை பட்டாணியும் கொஞ்சம் எடுத்துருக்கோம், அதோட சேர்த்துக்க போகிறேன். அதுதான் தேவையான சேர்த்துக்கலாம். இது பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான். வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு இந்த குருமா பண்ணலாம். நான் என்கிட்ட இருந்ததுனால நான் நீங்கள் ஆட் பண்ணுறேன். பச்சை பட்டாணி இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும், அதனால் அதில் நம்ம சேர்த்துருக்கோம் சுவையை அதிகப்படுத்துவதற்காக. இப்போ பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேயர்களே, இந்த மிக்சியில் மசால் சாமான்களை அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காயை போடுறேன். எல்லாமே பச்சையாகவே அரைச்சிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், இந்த கடல் பாசி, சோம்பு, பச்சை மிளகாய், அந்த 2 ஏலக்காய், கிராம்பு 2, பட்டை, இதோட முந்திரி பருப்பு. இதை இப்போ நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா விழுதாக கெட்டியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய், சோம்பு, அந்த மசால் சாமான்கள்லாம் நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இது குருமா ரெடி பண்ண தக்காளி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி, தக்காளி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், வெங்காயமும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பூண்டு இஞ்சியும் தட்டி, இஞ்சி பூண்டு இதோட சேர்த்து வதக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நான் எப்பயுமே வீட்டிலையே இஞ்சியும் பூண்டையும் உரலில் நல்லா நசுக்கிட்டு போடுவேன். இதில் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்து உரலில் நசுக்கி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த தக்காளியெல்லாம் வதக்கும் போது அதை போட்டு வதக்குவேன். நசுக்கின இஞ்சி பூண்டு உரலில் நசுக்கி வச்சுருக்கோம். இப்போ வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா நான் எல்லாமே வதக்கி பண்ண போகிறதுனால, தக்காளியெல்லாம் அரைக்கலை, டைரெக்டாக வதக்கி பண்ணுறதுனால 3 ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும். தக்காளியினுடைய ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும்.
இந்த திதி போட. அடுத்தது எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் வந்து காஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஆர்டினரி ஜீரா போடுறேன். அதோட பட்டையை வந்து நான் கொஞ்சம் தூளாக அப்படி கட் பண்ணி வச்சு போடுறேன். பட்டை, இஞ்சி பூண்டு விழுத எல்லோரும் போடுவாங்க. இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக நான் இஞ்சி பூண்டை தட்டி அதில் போடுறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை முதல்ல இந்த வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலராக ஆன அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுது. இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் பீஸு போடுறேன். க்ரீன் பீஸ் வந்து ஆப்ஷனல் தான், நான் இங்கே இருக்கிறதுனால நான் அதில் போடுறேன். இப்போ ஒவ்வொரு பொடியாக போட போகிறேன். என்னென்ன பொடி போடுறேன்னு சொல்கிறேன். ஹோம்மேடு தனியா பவுடர், அதாவது லால் பம்கின்ல ரெடி பண்ண தனியா பவுடர் போடுறேன். அது ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம். அதே மாதிரி லால் பம்கின்ல ரெடியாக பண்ண மிளகு பவுடர், பிளாக் பெப்பர் பவுடரு, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போகிறோம். அது ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ ரெட் சில்லி பவுடர், ஏன்னா அதில் ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். லால் பம்கின் கரம் மசாலா பவுடர், நான் இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன். இது லால் பம்கின் இது ரெடி பண்ண கரம் மசாலா பவுடர். ஒரிஜினல் குவான்டிட்டி எவ்வளோ போடுறோமோ அதில் கம்மியாகவே குறைச்சி போடலாம். ஏன்னா ஹோம்மேடு பண்ணி பார்த்து தேர்ந்தெடுத்த பொருளை செஞ்சதுனால நல்ல கமகமன் வாசனை வரும். இப்போ துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அதில் போடுறேன். இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக இந்த குருமாக்கு தேவையான உப்பை இதில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடட்டும், பச்சை வாசனை போக வச்சு வைக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு உப்பை அதிலேயே ஆட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வதங்கும். இதில் 1 டம்ளர் வாட்டர் விட்டுக்கலாம். 1 டம்ளர் வாட்டர் விடுறேன். அப்படியே மூடி போட்டு 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போக தக்காளி நல்லா வெந்துக்கும். வெந்த பிறகு தான் அரைச்ச விழுத போடணும். அப்படியே மூடி விட்டுடலாம் நேயர்களே. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுது, பச்சை வாசனையும் போயிடுது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதோட வாட்டர் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வாட்டரையும் அதில் விட்டு கலந்து ஆட் பண்ணிடலாம். இது மறுபடியும் ஒரு 8 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். அப்புறம் அதுவே நல்லா கெட்டியாக இறுகிண்டு வரும். இப்போ பாருங்கள், இந்த அரைச்சி விட்ட விழுது இந்த தக்காளி இதோட சேர்ந்து ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா வந்துடுது. போரும், இதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். சுவையான தக்காளி குருமா ரெடி. நம்ம இதை வந்து இட்லி, தோசை, ஆப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அப்படியே இல்லைன்னாலும் இதுதான் மிச்சமாக எடுத்தோ இதுவாக எடுத்துனாலும் சாதமாக கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு சிப்ஸு தொட்டுக்கலாம். ஸோ இது மல்டி பர்பஸ் குருமா, இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இது எப்படி டேஸ்ட் இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லால் பம்கின் 123 சேனல். மறக்காமல் நீங்கள் உங்கள் லைக்கு கொடுக்கலாம், ஷேர் பண்ணலாம்.
அவ்வளோதான், மணமணக்கும் குருமா ரெடி. இதில் வந்து பச்சை கொத்தமல்லியை போட்டோம்னாலே முடிஞ்சு போயிடும். பாருங்கள், ஃபைனலாக இதில் பச்சை கொத்தமல்லியை ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் நேயர்களே, குருமா ரெடி ஆகிடுது. சாப்பிட வாங்க.